ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு சார்பில் பட்ஜெட் தாக்கல் பார்த்தா இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ எந்தமான புதிய திட்டங்களை கொடுத்துருக்காங்க, எந்தெந்த துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு 2026-27க்கான பட்ஜெட் தாக்கலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ எந்தமான ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல நிதி பார்த்தா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு 6048 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அமைப்பு சாரா தோழர்கள் நலனுக்கு 3397 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தொழிலாளர் நலத்துறைக்கு 1996 கோடி, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு 6374 கோடி, மருத்துவத்துறை திட்டங்களுக்கு 22,090 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதை தவிர்த்து தமிழக அரசின் ஒட்டுமொத்த கடன், அதாவது 2026-27 10.62 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசோட ஒட்டுமொத்த கடனை 10 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு துறைக்கு 4882 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகளை வழங்கிய கடன் 10.7 லட்சம் கோடி, சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு 1943 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு செமிகண்டக்டர் திட்டத்துக்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் கடன் வழங்க 405 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. திருச்சி, மதுரை, ஒசூரில் புதிய டைட்டில் பூங்காக்கள் அமைக்க 1070 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. குடிநீர் திட்டங்களை புதுப்பிக்கும் திட்டத்துக்கு 850 கோடி, நதிக்கரை மேம்பாட்டு திட்டத்துக்கு 374 கோடி, நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 28,227 கோடி, ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி. ஸோ புதிய வீடுகள் வழங்கும் திட்டத்துக்கு 969 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீர்வளத்துறைக்கு 10,076 கோடி, மின்சாரத்துறைக்கு 18,000 கோடி, போக்குவரத்து துறைக்கு 13,000 கோடி, அந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓய்வூதிய திட்டம் இருக்க பாருங்க. முதியோர் ஓய்வூதியம், விதவைகள் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் போன்ற அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களில் 35.33 லட்சம் பயனாளிகள் இருக்காங்க. அவங்களுக்காக 5,400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சேரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு 718 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதேமாரி தமிழகத்தில் புதுமை பெண் திட்டம், அதேமாரி தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஸோ இவ்வளோ பேர் பயன்பெற்று வராங்க. ஆல்மோஸ்ட் இவங்களே 10 லட்சம் பேர் பயனடைஞ்சிட்டு வராங்க. மாதம் 1000 ரூபாய் பார்த்தா இவங்களுக்கு கொடுக்குறாங்க. போக்குவரத்து துறைக்காக 13,000 கோடி ரூபாய், மகளிர் விடியல் பயண திட்டத்திற்காக 1722 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி கடந்த 5 ஆண்டுகளில் ஆட்சேபனையற்ற அரசு நில வசிப்போருக்கு ஒரு முறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தில் 77,800 இணையவழி பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தூய்மை பணியாளர்களுக்கு மேலும் 30,000 வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில் 36 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 1471 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்திற்கு 219 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கு ரூபாய் 1317 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இலவச வேட்டி சேலை திட்டத்திற்கு 612 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டின் சொந்த வருவாய் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா வரி வருவாயை பற்றி சொல்லியிருக்காங்க. இத்தனை கோடி வந்திருக்கு அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக மேலும் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் 1 லட்சம் புதிய வீடுகளை பார்த்தா இந்த நிதியாண்டில் கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் வீடு இல்லாதவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி, விடியல் பயண திட்டத்துக்கு பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அன்பு கரங்கள் திட்டம் இருக்குது பாருங்கள். குழந்தைகள் பயன்பெற பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்குறாங்க. அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்ட நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,469 வீடுகள் கட்ட 639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதேமாரி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடுங்க. இது மகளிர் உரிமை தொகை திட்டம் இதில் அடங்கும்.
அதேமாரி மற்றவங்களுக்கு ஸோ எஸ்சி எஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு 3934 கோடி, சிறுபான்மை நலத்துறைக்கு 1634 கோடி, சுற்றுலாத்துறைக்கு 1394 கோடி, கூற்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 17,000 கோடி, கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளத்துக்கு 4,435 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.31 கோடி பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தொகையாக ரூபாய் 5,000 நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றதையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ பெண்களுக்காகவே ஒரு வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லாங்க. நெக்ஸ்ட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். 20 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்கப்படும் சொன்னாங்க. 10 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டாங்க. மீதி 10 லட்சம் பேருக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030க்குள்ள 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க செமிகண்டக்டருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக பயனாளிகள் தாமாக வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு ஒரு வீட்டிற்கு மானியமாக 2,10,000 ரூபாய் வந்து பார்த்தா வழங்குறாங்க. இது வரைக்கும் 2,21,212 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களே தானாகவே வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,10,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அரசு பணி புரிபவர்கள் விபத்தில் உயிரிழந்தால் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இயற்கை மரணம் அடைந்தால் ரூபாய் 10 லட்சம் அவருடைய குடும்பத்திற்கு வங்கிகள் மூலம் காப்பீடு அப்படின்ற மாரி அரசு ஊழியர்களுக்கு புதிய திட்டங்கள் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பெண் அரசு அலுவலர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 9 மாதத்துலேருந்து 12 மாதமாக வந்து பார்த்தா உயர்த்துறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஃபைனலாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இருக்க பாருங்கள், அதுக்காக 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இதாங்க தமிழக அரசு இன்று வந்து பட்ஜெட் தாக்கலில் வெளியிட்டிருக்க அறிவிப்புகள். ஸோ புதிய அறிவிப்புகள்லாம் மேக்ஸிமம் எதுவுமே வந்து வரலைங்க. பட் வந்து பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து பழைய ஸ்கீம்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்காக நிதி மட்டும் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. புதிய திட்டங்கள் எதுவும் வந்து பார்த்து இந்த பட்ஜெட்டில் அறிவுகளை வந்து இல்லை. இதை தவிர்த்து உங்களுக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் நடைபெற போகுதுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் இல்லாத ஒவ்வொரு துறை மீதியான மானிய கோரிக்கையும் வருகிற நாட்கள் நடக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்தமான புதிய ஸ்கீம் கொடுப்போம் அதெல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வர எல்லா ஸ்கீம் பற்றியும் பார்க்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.